வணக்கம்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்னைக்கு மிக அருகிலேயே 250 கிலோமீட்டரில் இருக்க பெஞ்சலகோனா ஃபால்ஸை பற்றியும் அந்த வீக்கெண்டை நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியாக போகிற ஒரு ட்ரிப்பு. இந்த வீடியோவில் பெஞ்சலகோனா ஃபால்ஸு, கோவில், அப்புறம் அங்கே இருக்க ஸ்டே பற்றின மொத்த டீட்டெயில்ஸுமே இறக்கியிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. சரி, முதல்ல சென்னையிலேருந்து பெஞ்சலகோனா எப்படி போகலான்னு பார்க்கலாம். சென்னையிலேருந்து பெஞ்சலகோனா நம்ம 3 ரூட்டில் போகலாம். ஒன்று சூலூர்பேட்டை நாயுடுபேட்டை ரூட்டு, அது 205 கிலோமீட்டர் வரும். இன்னொன்று நாகலாபுரம் காளஹஸ்தி ரூட், அந்த ரூட்டு பார்த்திங்கன்னா 210 கிலோமீட்டர். மூணாவதாக திருத்தணி திருப்பதி ரூட்டு, அது 240 கிலோமீட்டர். நான் சொன்ன கிலோமீட்டர்ஸ்லாம் நீங்கள் சென்னையில் எங்கே இருக்கீங்களோ அதை பொறுத்து மாறும். நாங்கள் திருப்பதி ரூட்டு தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா அந்த ரூட்டில் ரோடு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்கள் லொக்கேஷனுக்கு அதுதான் சரியான ரூட்டாகவும் காட்டுச்சு. நாங்கள் சாட்டர்டே மார்னிங் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே பசி எடுத்துருச்சு. மொதல் ஸ்டாப்பாக திருவள்ளூரில் இருக்க பெரம்பூர் ஸ்ரீனிவாசா ஹோட்டலில் தான் நிறுத்தினோம். இங்கே தாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இங்கே ஃபுட்டுலாம் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அஃபோர்டபுளாலாம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். இங்கே சாப்பிட்டு முடிச்சு நம்ம டைரெக்டாக ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். நம்ம போன இந்த ரூட்டில் மொத்தமாக 5 டோல் இருக்குது. நீங்கள் காரில் வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரோட் கண்டிஷன்லாம் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கணுன்னா ராப்பூருங்கிற இடத்துலையே முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் முழுக்க கிராமத்துக்குள்ளேயே தான் போகிற மாதிரி இருக்கும். ஹைவேஸ் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெருசாக ஷாப்ஸ் எல்லாம் கிடையாது. எப்படியோ நம்ம 1 மணிக்கு பெஞ்சலகோனா ரீச் ஆகிட்டோம். இங்கே நம்ம உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா காரில் வந்தோங்கிறதுனால 30 ரூபா கொடுத்து என்ட்ரி டிக்கெட் வாங்கணும் காருக்கு. நாங்கள் காலையில் 6 மணிக்கே கிளம்பணும். ஆனால் 1 மணிக்கு தான் ரீச் ஆனோம். இன் பிட்வீனில் அங்கங்கே நிறுத்தி தான் வந்தோம். 1 மணி ஆயிடுச்சுங்கிறதுனால நம்ம முதல்ல இங்கே சாப்பிட்டுட்டு ஃபால்ஸுக்கு போயிடலாம் தான் பிளான் பண்ணோம். சாப்பிட்றதுக்காக இங்கேயே இருக்க ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்தோம். நாங்கள் மெனு கார்டெலாம் பார்க்கல, ஆனால் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ப்ரைஸ் ரொம்ப ஓவர்னு. டேஸ்ட்டுமே அந்தளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. நீங்கள் பெஞ்சலகோனா போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஹோட்டலில் சாப்பிடாதீங்க. வெளியிலேயே சின்ன கடைகள்லாம் நிறைய இருக்குது, அங்கேயே கூட சாப்பிட்டுக்கலாம். பெரிய ஹோட்டல்னு போய் நம்பி ஏமாறாதீங்க. பெஞ்சலகோனாவில் நம்ம பார்க்குறதுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், அதுக்கப்புறம் பெஞ்சலகோனா வாட்டர் ஃபால்ஸ். நம்ம இங்கே வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால் கோயிலை சாயந்தரம் பார்த்துக்கலான்ட்டு இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயிலை ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு கான்க்ரீட் பாதை போகும். அதில் தான் நம்ம ஃபால்ஸுக்கு போகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் வந்திருக்கோம். அதனால் ஃபன் பண்ணிக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டே போனோம். இந்த கான்க்ரீட் பாதை கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓடையோட சைட்லேயும் அங்கங்கே ஓடையுமே கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போன வீக்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ரொம்பலாம் அதிகம் இல்லை. அதனால தான் நம்மளால் ஈஸியாக நடந்தும் போக முடியுது. நாங்கள் சனிக்கிழமை தான் வந்தோம். ரொம்பவே க்ரௌட் அதிகமாக தாங்க இருந்துச்சு. நீங்கள் நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங், ஃபேமிலி, வயசானவங்கன்னு எல்லாரையுமே பார்க்க முடிஞ்சது. எல்லாருமே ஈஸியாக தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. யாருமே கஷ்டப்பட்ட மாதிரியே தெரியல. 45லேருந்து 50 நிமிஷம் நடந்திருப்போம் இந்த ஃபால்ஸோட பேஸுக்கு வரதுக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் கொஞ்சம் மேடு ஏறி இறங்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்பலாம் கஷ்டம் இல்லை, ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தா தான் தெரியுது இந்த அருவி எந்த மலையிலேருந்து ஊற்றுதுன்னே தெரியல. ரொம்ப உயரத்துலேருந்து கொட்டிகிட்டு இருந்துச்சு. இதோட உயரம் கண்டிப்பாக 300 மீட்டருக்கு மேலே இருக்கும். இந்த அருவி கொட்டுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பூல் மாதிரி இருக்குது. அங்கே தான் எல்லோரும் குளிச்சிட்டு இருந்தாங்க. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. நான் 1 வீக் முன்னாடி பார்த்த அப்டேட்டில் ஃப்ளோ ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதையெல்லாம் எதிர்பார்த்து தான் வந்தோம். டீசெண்டான ஃப்ளோ தாங்க. அதனால தான் இந்த கல் மேலெலாம் கூட ஏறி ஜாலியாக குளிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சூப்பராக குளித்து விளையாண்டுட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புற மாதிரி தோணுச்சு. இல்லைனா இங்கேயே கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்திருக்கலாம். நிஜமாக சொல்கிறோங்க, ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா செம்மையாக வைப் பண்ணலாம். சூப்பரான ஸ்பாட்டு தான் அது. நாங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே ரிட்டர்ன் வந்தோம். அதனால் இருட்டே கட்டிருச்சு. இந்த ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டைமிங்னும் எதுவும் கிடையாது, என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. நம்ம ஃபால்ஸுக்கு ட்ரெக் பண்ணி போகிறப்போ கண்டலேறு ரிவரில் தான் நடந்து போயிட்டுருப்போம். அங்கங்கே ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இருட்டுறதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் ஆயிருங்க, அதுதான் சேஃபும் கூட. நம்ம இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணுறதா தான் பிளானு. நான் நெட்லலாம் செக் பண்ணேன். இங்கே இருக்க ஸ்டேக்கு ப்ரீ புக்கிங்லாம் கிடையாதுன்னு போட்டிருந்துச்சு. அதனால் டைரெக்டாக பேசிக்கலான்னு தான் வந்தோம். நாங்கள் இன்றைக்கி நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணோம்.
இங்கே நான் ஏசி ரூம்ஸ் ஏசி ரூம்ஸ்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்துச்சு. நான் ஏசி ரூம்ஸ் 600 ரூபாய் சொன்னாங்க. ரொம்ப பிடிச்ச மாதிரி இல்லை, அதனால் ஏசி ரூம்ஸ் பார்த்தோம். 1300 ரூபாய். என்ன ஒன்றுன்னா இங்கே 4லேருந்து 5 பேர் கூட தங்கிக்கலான்னு சொன்னாங்க, அதனால் ஏசியே எடுத்துக்கிட்டோம். இந்த ஸ்டே கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது. இந்த கோயிலை சுற்றி நிறைய ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டேவை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோயிலுக்கு தான் போனோம். இந்த கோயிலோட தர்ஷன் டைமிங்ஸ்னு பார்த்திங்கன்னா காலையில் 6:30 மணிலேருந்து மத்தியானம் 12 வரைக்கும், அப்புறம் 3:30 மணிலேருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும். இதுதான் ஸ்ரீ பெனிசுல லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். இந்த கோயில் சுமார் 700 வருஷம் பழமையானதாக சொல்லப்படுது. நாங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஏகப்பட்ட க்ரௌட் இருந்துச்சு. மதியானம்லாம் நிறைய காரு பஸ்ஸுன்னு செம்ம க்ரௌடு. ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்பாட் போல் இருக்குது. நாங்கள் திருப்தியாக சாமிலாம் பார்த்துட்டு வெளியே வந்தோம். வெளியில் செக் பண்ணப்போ தான் சொன்னாங்க இங்கே 7 மணிலேருந்து அன்னதானம் போடுவாங்களாம். சரி, அங்கேயே சாப்பிட்லான்னு போய் உக்காந்தோம். ரொம்பவே திருப்தியான ஒரு சாப்பாடு. சுட சுட சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர்னு அருமையாக சாப்பிட்டோம். இங்கே மதியமும் அன்னதானம் போடுறாங்க. எக்ஸாக்டான டைமிங் என்னன்னு தெரில, அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கோயிலை சுற்றிலும் சின்ன சின்ன கடைகள் நிறைய இருந்துச்சு, சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் தான் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெக்கிங்லாம் பண்ண டயர்டில் நல்லாவே தூங்கிட்டோம். இதோட சாட்டர்டே முடிஞ்சிச்சு. மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டே நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்மளோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி பக்கத்தில் இருக்க ஜூ பார்க்குறதும், அங்கேருந்து கிளம்பி நம்ம திருத்தணி முருகனை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறது தான். மார்னிங் 9 போலவே இங்கேருந்து கிளம்பணும். இங்கேருந்து திருப்பதி ஜூ பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே. 2.5 மணி நேரம் ஆச்சு நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு. இந்த ஜூவோட டைமிங்ஸ்னு பார்த்தா காலையில் 8:30 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். டியூஸ்டேயில் லீவு. இங்கே உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீ பெரியவங்களுக்கு 70 ரூபா, குட்டீஸுக்கு 30 ரூபா. நம்ம கார்லேயும் இந்த ஜூவை சுற்றி பார்க்கலாம். காரில் சுற்றி பார்க்கணுன்னா ஒரு காருக்கு 750 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே சைக்கிளில் சுற்றி பார்க்குற ஆப்ஷன் இருக்குது. என்ட்ரி ஃபீயும் சேர்த்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. எலக்ட்ரிக் பைக் கூட உள்ளே இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 250 ரூபாயாம். நாங்கள் சண்டே வந்ததுனால கொஞ்சம் க்ரௌடு இருந்துச்சு. இங்கே உள்ளுக்குள்ளே லைன் சஃபாரியும் இருக்குது. ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு டைம் கன்ஸ்டைன் இருந்துச்சு, அதனால் சஃபாரிலாம் எதுவும் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும் போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் ஃபேமிலியாக கிட்ஸோடலாம் வரீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் வெயிலும் அதிகமாக இருந்தது, அதனால் நல்லாவே எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். நாங்கள் இந்த ஜூலேயே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் பக்கம் இருந்தோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம போன இடம் தான் சதர்ன் ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த ஹோட்டலில் டேஸ்ட்டு குவான்டிட்டிலாம் குறையே சொல்ல முடியாது, ஆனால் ரேட் ரொம்பவே அதிகம்தான். நாங்கள் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு எல்லாமே ஆர்டர் பண்ணோம். சூப்பராக சாப்பிட்டோம். நம்ம ஆந்திராவில் இருக்கோம், சாப்பாடெலாம் கொஞ்சம் காரம் அதிகம் தாங்க, அதெல்லாம் பெருசாக மைண்ட் பண்ணல. இங்கே வெஜ் மீல்ஸில் பருப்பு பொடி சாதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட கடைசி ஸ்பாட்டான திருத்தணி முருகனை பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம திருத்தணி வரதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. 5:30 மணி போல் தாங்க மலைக்கே வந்தோம். இதுதாங்க திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இது முருகரோட 5வது படை வீடு. இங்கே தான் முருகர் வள்ளியை கல்யாணமும் பண்ணியிருக்காரு. நாங்கள் 5:45 போல் தான் வந்தோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 6:30 மணிலேருந்து நைட்டு 8:45 வரைக்கும் திறந்துருக்கும். அப்பப்போ பூஜைக்காக மட்டும் க்ளோஸ் பண்ணுவாங்களாம். நாங்கள் 6:30 மணிக்கு மேலே தான் சாமி பார்க்க போனோம். சாமி பார்க்க 1 மணி நேரம் ஆயிடுச்சு. தலைவரை அருமையாக தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி சென்னை ரிட்டர்ன் ஆகிட்டோம். நாங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதுதாங்க எங்களோட பெஞ்சலகோனா ட்ரிப். நாங்கள் வீக்கெண்ட் 2 நாள் ட்ரிப் பிளான் பண்ணதுனால இது மாதிரி பிளான் பண்ணோம். நீங்கள் பெஞ்சலகோனாவை ஒரே நாள் ட்ரிப்பாகவுமே பிளான் பண்ணால் என்ன ரொம்பவே ஏர்லியாக கிளம்பிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்களும் 2 நாளாக பிளான் பண்ணுறீங்கன்னா ஜூவை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு திருத்தணி பார்த்துட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே சென்னைக்கு வந்துடலாம். இந்த ட்ரிப்போட பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா பெருசாலாம் ஆகலை. ஒரு ஆளுக்கு 3000லேருந்து 3500 தான் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட நீங்கள் செம்மையாக வைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெஞ்சலகோனா ஒரு சூப்பரான ஸ்பாட், கண்டிப்பாக மிஸ் பண்ண வேணாம். பெஞ்சலகோனா ஃபால்ஸில் தண்ணி பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்டு வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கப்புறம் மழையை பொறுத்து தான். அதனால் டிசம்பருக்குள்ளேயே பெஞ்சலகோனா ட்ரை பண்ணிடுங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டு பெஞ்சலகோனா ட்ரிப்பை பிளான் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சால் நானும் சொல்கிறேன்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அமுக்கி விட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.